மெகா தொலைக்காட்சியின் அமுதகானம் 6000 பிரம்மாண்ட வெற்றி விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மெகா தொலைக்காட்சியின் அமுதகானம் நிகழ்ச்சி 6000 எபிசோடுகளை கடந்து வெற்றி நடை போட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சி மெகா தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்ட 2007ஆம் ஆண்டு நவம்பர் 19 தேதியிலிருந்து ஒளிபரப்பாகி வருகிறது. இந்நிகழ்ச்சியை திரு LV ஆதவன் தொகுத்து வழங்கி வருகிறார். இந்நிலையில் சென்னை காமராஜர் அரங்கத்தில் அமுதகானம் 6000 வெற்றி விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவானது தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கியது. தொடர்ந்து மெகா தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் முனைவர் ஜெயந்தி தங்கபாலு, திருமதி பூர்ணிமா பாக்யராஜ், திருமதி பாரதி ஸ்ரீதர், திருமதி பிரேமா, திருமதி இந்திரா கோபிநாத் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மெகா தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் திருமதி முனைவர் ஜெயந்தி தங்கபாலு வரவேற்புரையாற்றினார். அப்பொழுது எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் பழைய பாடல்கள் என்றும் காலத்தால் அழியாதவை என கூறினார். இப்படிப்பட்ட பாடல்களை தந்த தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடல் ஆசிரியர்கள், இசை கலைஞர்கள், பாடகர்கள், பாடகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். நாங்கள் 2007இல் மெகா தொலைக்காட்சியினை ஆரம்பித்தோம். நவம்பர் 19 அன்று அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாளன்று மெகா தொலைக்காட்சியை முதலில் ஒளிபரப்பினோம். அந்த நிகழ்ச்சியினை என்னென்ன நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வர வேண்டும் என்று நாங்கள் பிளான் செய்யும்போது, அதற்கு முன்னர் இதற்கு முந்தைய சேனல்களில் பழைய பாடல்கள் வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் காலையில் 8 மணிக்கு என்று முதலில் அதை கொண்டு வந்தது மெகா தொலைக்காட்சி. அப்பொழுது பேசும்போது எல்லாரும் சொன்னார்கள், காலையில் பெண்கள் எல்லோரும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஆண்கள் வேலைக்கு செல்வதற்கு கிளம்பி கொண்டிருப்பார்கள், அப்பொழுது எப்படி இதை பார்ப்பார்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அப்பொழுது இந்த பாடல்களை எல்லாம் தொலைக்காட்சி முன்னர் அமர்ந்து கொண்டு பார்த்துத்தான் ரசிக்க வேண்டும் என்று இல்லை. அவர் கிளம்பி கொண்டிருந்தாலும், சமைத்து கொண்டிருந்தாலும், எங்கிருந்தாலும் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் இந்த பாடல்கள் காலத்தால் அழியாத பாடல்கள். இன்று மட்டுமல்ல, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இந்த பாடல்கள் என்றும் காலத்தால் அழியாதவை. இதனையடுத்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு, நல்லதல் செய்தல் வேண்டும், நாளும் அதை தொடருதல் வேண்டும் என கூறினார். இந்த அமுதகான நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்த வேண்டும் என பலதரப்பட்ட மக்கள் தன்னிடம் கோரிக்கை வைத்ததாகவும் பெருமிதத்துடன் கூறினார். மக்களுக்கு சரியான நல்ல தரமான பொழுதுபோக்கு அம்சங்களை வழங்குவது எங்களுடைய குறிக்கோளாகும். நல்லன செய்தல் வேண்டும், நாளும் அது தொடர வேண்டும் என்பது நாம் விரும்புவது. இங்கே நண்பர் ஆதன் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய மெகா தொலைக்காட்சியுடைய தலைமை நிர்வாகி குறிப்பிட்டதைப் போல, நண்பர் ஆதவன் திரையுலக செய்திகளை மட்டுமல்லாமல் இந்த பாடல்களை தொகுத்து வழங்குவது மிக நளினமாகவும் சிறப்பாகவும் அவருக்கே ஒரு தனி தன்மையோடும் செய்வதை நான் மட்டுமல்ல, பல்வேறு நண்பர்கள், பல்வேறு தலைவர்கள், பல்வேறு தோழர்கள் நான் பார்க்கும் இடமெல்லாம் என்னை பார்த்து அந்த தொலைக்காட்சியிலே வருகிற நபர் யார் என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு அவர் மீது, அவருடைய நடவடிக்கை மீது, இதை வழங்குகிற முறையின் மீது ஒரு ஆர்வம் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வை நான் பார்த்திருக்கிறேன். பின்னர் அமுதகானத்தின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு ஆதவனுக்கு திரு KV தங்கபாலு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவனுக்கு மெகா தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு தங்கம் பரிசாக வழங்கி கௌரவித்தார். அப்பொழுது நிகழ்ச்சியுடன் பேசிய திரு ஆதவன், தன்னுடைய தாய்க்கு தெரியாத என்னுடைய தன்மை என்னுடைய சகோதரியும் என்னுடைய தாயுமாக விளங்கி வரும் திருமதி ஜெயந்தி தங்கபாலுவிற்கு தெரிந்துள்ளதாக தெரிவித்தார். இதே மேடையில் அமுதகானம் 1000 நடந்தது. அந்த அமுதகானம் 1000ல் நீங்கள்லாம் அப்படி கைதட்டினீங்க.
எங்க மேடம் சொன்னாங்க, என்ன 1000, நீங்க மட்டும் இந்த பேராதரவை தொடர்ந்து கொடுங்க, லட்சம் போம்னாங்க. அன்னைக்கு அதே மேடையில் நான் இன்னொன்னு சொன்னேன். எங்க வீட்டில் சின்ன வயசுல இருந்து நான் சினிமா பார்க்க திருட்டுத்தனமா போவேன். எங்க அப்பா அடிப்பாரு, எங்க அம்மா ஆறுதல் படுத்துவாங்க. இந்த அமுதகான வெற்றிக்கு பிறகு எங்க அம்மா சொன்னாங்க, இப்ப எங்க அம்மா உயிரோடு இல்லை, இந்த அமுதகான வெற்றிக்கு பிறகு எங்க அம்மா சொன்னாங்க, ஏண்டா உன்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் இருக்குன்னு தெரிஞ்சா அப்பாவுக்கு தெரியாம நானே காசு கொடுத்துருப்பேனே, தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள ஓடிச்சு, என்ன பெற்ற தாய்க்கு தெரியாத என்னுடைய அந்த தன்மை என் கூட படிச்ச என் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மேடையில சொன்ன அமுதகான 1000த்துல அவங்க என் தாய்க்கு தெரியாதது என்னிடம் கண்டு இதனை இவன் கண் விடல்னு சொல்லி இவங்க என்கிட்ட ஒப்படைச்சது. உண்மையிலேயே இவங்க சொன்னாங்கல்ல பொம்பளை பிள்ளைங்க தான்னு, நான் சிரிச்சேன். ஏங்க என்னங்க, அதுலயும் நான் ரொம்ப ஒரு மாதிரியா இருப்பேன். இப்ப சார் தான் என்ன கொஞ்சம் அழகுபடுத்தியிருக்காரு, சேவிங் எல்லாம் பண்ணி. இல்லைன்னா நான் ஒரு கரடு முரடா ஒரு பாரமரத்தா இருப்பேன். இருந்து ஒரு காம்பேரிங்க்கு என்ன போய் கூப்பிடுறீங்களங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க கொடுத்த நம்பிக்கை, சார் கொடுத்த ஆசீர்வாதம், the day one itself வெற்றி. இதனைத் தொடர்ந்து அமுதகானம் நிகழ்ச்சியை 8 வருடங்களாக ஒருங்கிணைத்தும் தொகுத்தும் வழங்கி வரும் திரு கனகராஜுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு பொன்னாடை போர்த்தி தங்கத்தை பரிசாக வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து அமுதகானத்தின் முதல் பட தொகுப்பாளர் திரு மணிகண்ட யாதவ், ஒளிப்பதிவாளர் திரு ரவிச்சந்திரன் 2007ஆம் ஆண்டு முதல் இன்று வரை லைப்ரரியனாக இருந்து சிறந்த பாடல்களை எடுத்து வரும் திரு சக்திவேல் ஆகியோருக்கு தங்க நாணயத்தை பரிசாக வழங்கி கௌரவித்தார்.